ஹேக் பண்ண முடியும் என்பதை பல பட்டதாரிகள், பல விஞ்ஞானிகள் அதை நிரூபிச்சிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போறா என்றால் ஜெர்மன், அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் அதை அனுமதித்து ரத்தும் செய்திருக்காங்க. மக்கள் புரட்சிக்கு அப்புறம் உலக அரங்கில் ஏறக்குறைய 25 to 30 நாடுகளை தான் இந்த இவிஎம் மிஷினை அனுமதித்திருக்கிறார்கள். அதோடைய 195 நாடுல அதில் இந்தியா தான் அதிகமான முறையில் புழக்கத்தில் இருக்கிறது. அதில் ஒரு ஏமாற்றம், உள்ளுக்குள்ள ஒரு சதி வேலை செய்ய முடியுமா முடியாதா என்று கேட்டால் முடியும். ஆமாம், ஆனால் எதிர்கேள்வி கேட்பாங்க, கடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி. வெற்றி தோல்வி இல்லை, அதில் ஒரு சீட்டிங் பண்ண முடியுமா முடியாதா, இதான் கேள்வி. முடியும், அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அது ஒரு பக்கம். இப்பொழுது இந்த நடந்த தேர்தலுடைய முடிவை பாருங்கள். இப்போ ஒரு திரை கவர்ச்சிக்காக ஓட்டு போட்ட ஒரு காலம், திரை கவர்ச்சி, கதாநாயகன் என்ற பிம்பத்தை அது பாட்டில் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். அந்த 20 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள என்னன்னா அந்த திரை கவர்ச்சி அவங்க உள்ளத்துல போய் உட்கார்ந்துருக்கு. ஆட்டம், டான்ஸு, பாட்டம், கூத்து, இது எல்லாம் மக்கள் மத்தியில் இன்றும் என்ன ஒரு அழிந்த மாதிரி இல்லை. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை மத்தியில் அவங்க ஒரு கணிசமான தொகுதியை எடுத்திருக்கிறார்கள். ஓட்டு சதவீதத்தை பார்த்தால் திமுக 1,54,00,000 வாங்கியிருக்காங்க, 1.5 கோடிக்கு மேல. டிவிகே 1,70,70,62,000. அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 லட்சம் ஒரு வித்தியாசம் வருது. பெரிய சதவீதம் இல்லை. ஏக மனதாக தமிழக மக்கள் ஓட்டு போடலை. ஏக மனதாக எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, அண்ணா வெற்றி அடைந்தார் 1967. அந்த அளவுக்கு ஏக மனதாக ஒரு வெற்றி அடையும். அப்படி ஒரு வெற்றியை அவர் சுவைக்கவில்லை. நீங்களே அறிவீங்க. 107, இன்னும் 12 சீட்டு கிட்ட தேவை இருக்கு. அடுத்தவங்களுடைய உதவியை தான் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். அவங்க எந்த கோரிக்கை வேணாலும் வைப்பாங்க. 12 வர்றாங்களா, அவங்க தான் முக்கியமான கதாநாயகர்களை. எந்த அளவு எந்த ஒரு அதிகாரத்தையும் கேட்பார்கள், நினைச்சா கவுத்தியும் விட்டுருவாங்க. அப்போ முழுமையான அளவுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு ஓட்டு விழவில்லை, ரொம்ப குறைவாக தான். மொத்த ஓட்டு எவ்வளோன்னு கேட்டனா 5,73,00,000. ஓட்டு போலானது எவ்வளோன்னு கேட்டால் 4,87,00,000 சில்லற. அதில் சில பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டெல்லாம் போடலை. அப்போ 4,87,00,000 இவருக்கு விழப்பட்ட ஓட்டு. அந்த கொஞ்சம் அறியாத மக்கள், அந்த சிறுவர்கள், அந்த ஒரு 20 to 25 வயசு வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல சும்மா எந்த அளவுக்கும் சிந்தனை இல்லாம அந்த ஆட்டம், டான்ஸு, ஃபைட்டு, ஒரு கவர்ச்சியை பார்த்து ஆண்கள் பெண்கள்